இந்தமாரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நான் வாங்கவே மாட்டேன் அப்படின்றதுல வந்து நான் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன். அது ஏன் அப்படின்றதுக்கும் ஒரு காரணமும் இருக்குது. அது என்னென்ன விஷயம், ஏன் நான் வாங்க மாட்டேன் அப்படின்றத பற்றி நான் பார்க்கலாம். வெல்கம் டு ஆஸ்ட்ரோகுலன். தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ் நம்ம பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஸ்பான்சர் பை எக்ஸ்பர்டைசர் அகாடமி. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பரான கோர்சஸ்லாம் இப்போ போட்டுருக்கிறோம். என்னோட கோர்சஸ் இப்போ ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு, வெகு விரைவில் வரப்போகுது. இப்போ தான் ரீசெண்டாக வந்து அஜூர் அண்ட் AWS வந்து ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் கிட்டத்தட்ட 100 வீடியோஸ் எல்லாமே வந்து அழகாக வந்து இப்போ ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காங்க, டீம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கோர்சஸ் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ ஒரு ஆஃபர் ப்ரைஸில் இருக்குது. ஐ திங்க் 700க்கு அந்த ஹோல் பண்டில் நீங்கள் அக்சஸ் பண்ண முடியும் ஹோல் இயருக்கு. கைஸ், ஸ்கில் பில்டிங்கில் வந்து தயவு செஞ்சு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஃபியூச்சர் ஏஐயில் வந்து கேரண்டீட் கிடையாது. லைஃப் யாருக்கு எப்படி டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்றது கேரண்டீட் கிடையாது. பி ஸ்கில்ஃபுல். நீங்கள் ஸ்கில்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா ஒன்று மாற்றி ஒன்று உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ தெளிவாக இருந்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்தமாரி விஷயத்த எல்லாத்தையும் வந்து நான் ரொம்ப யோசிப்பேன். இந்த விஷயத்தெல்லாம் நான் காசு கொடுத்து வாங்க மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட்டே இருக்குது. அது ஏன் எனக்கு அந்த இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது பண்ணுறதுனால வந்து இட் புட்ஸ் மீ இன் சார்ட் ஆஃப் லைக் ஒரு அவுட் ஆஃப் கேரக்டராக எனக்கு காமிக்கும். எனக்கே என்ன காமிக்கும். இப்போ எப்பவுமே தண்ணி அடிக்க மாட்டீங்க. உங்களுக்கு வந்து தண்ணி அடிக்கிறது வந்து நாட் ஜஸ்ட் சும்மா ஹெல்த் கான்ஷியஸ் மட்டும் இல்லாமல் பிரின்சிபலாகவும் எனக்கு வந்து அதுக்கு பின்னாடி வந்து ஒரு ரீசன் இருக்குது. ஆஸ்திரேலியாவில் தான் 2008-9 அந்த டைமில் அவர் வந்து என்னென்னா ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் வந்து வீடு நிறைய வச்சிருப்பார். நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு தமிழர் அவர் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாரு, உலகங்களில் அவருக்கு வந்து வீடெல்லாம் இருக்குது. பசங்களுக்கு வந்து ரெண்ட் கொடுவார். ஸ்டூடெண்ட் விசாவில் வர பசங்களுக்குலாம் வந்து ரெண்ட்டுக்கு கொடுப்பாரு. அவர் வரது வந்து மெர்சிடிஸ் பென்ஸில் வருவார். ஸோ அப்படி பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து இனிஷியலாக வந்து நம்மளுக்கு எவ்வளோ ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கும். தமிழ் ஆள் பரவாயில்ல, எவ்வளோ தூரம் வந்து இங்கே எத்தனை வீடு வாங்கிட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு கெத்தாக இருக்கும், எவ்வளோ ஒரு பெருமையாக இருக்கும். அதோட அந்த கதை முடிஞ்சிருந்துச்சுன்னா ஓகே. பட் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து அங்கே இருக்கிற பசங்க கூட வந்து ஜாலியாக பேசுறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து என்னன்னா சில்லியாக வந்து காசிப் பண்ணுவார். இந்த பசங்களை பற்றி அந்த பசங்களோட சொல்கிறது, அந்த பசங்களை எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி அந்த மாதிரி சில்லியாக பண்ணிருப்பார். ஏன்னா அவருக்கு ஆக்சுவலி வேலை கிடையாது, போர் அடிக்கும். இது மட்டும் இல்லாமல் அந்த பசங்க கூட உட்காந்து தண்ணி அடிப்பார். ஸோ அந்த பசங்க கூட தண்ணி அடிக்கிறப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெல்த் ஒரு பக்கம் தூக்கி ஓரமாக வச்சிருங்க, இன்னொரு பக்கம் வந்து மரியாதையை வந்து ரொம்ப கம்மி பண்ணிப்பார். அந்த பசங்க வந்து என் கண்ணு முன்னாடி வந்து லெட்ஸே வந்து நாங்கள் மார்ச், ஏப்ரல், ஜூன், ஜூலை அது வரைக்கும் ஒரு 3-4 மாதம் வந்து அவர் வந்தாருன்னா அங்கிள் வந்திருக்கிறாரு, வாங்க போயிட்டு நீ ஏதாவது எடுத்து வை, கப்பில் ஏதாவது கோக் ஏதாவது ஊற்றி வை, ஏதாவது சிப்ஸ் செய்யுங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மரியாதையாக இருக்கும், ஒரு பயபக்தியாக இருக்கும். ஸோ வயசில் பெரியவர் அப்படிலாம் இருக்கும். அதுவே அந்த ஜூலைக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் அப்படியே அவன் சொல்கிறது, அவரும் வந்து ஒரு மாதிரி பேசுறது, இந்த பசங்கள்ட்ட வந்து ஒரு மாதிரி பேசுறது, அந்த பசங்களை பேசுறது, அவர் வந்து சுத்தமாக மதிக்க மாட்டாங்க. அவர் வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை நான் உள்ளார இருக்கிறேன்னு சொல்லிடுறேன், நான் வேலையாக இருக்கேன்னு சொல்லிடுறேன், அப்புறம் வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் நடந்துப்பாங்க. ஸோ அதுக்கு முக்கிய காரணம் வந்து அந்த தண்ணி அடிச்சுட்டு அவர் பேசுறது வந்து ரொம்ப கலீஜாக ஏதாவது பேசுவார். அவர் வீட்லேயே சம்டைம்ஸ் தண்ணி அடிக்கிறதுக்கு கூப்பிடுவார். ஃபர்ஸ்ட்லாம் அந்த பசங்க போவானுங்க, அதுக்கப்புறம் அவனுங்களுக்கே அது வந்து பசங்களுக்கு என்ன, நம்ம ஏஜ் பசங்களுக்கு வந்து அந்தளவுக்கு பெரிய ரெப்புடேஷன், யாராவது திட்டினா கோச்சிக்கிறது அந்த மாதிரிலாம் அந்த அளவுக்கு இருக்காது. அவங்களுக்கே அது கொஞ்சம் ரோஷமாக இருக்கும். அவங்க வீட்டில் வந்து கத்துவாங்க. அண்ட் இதுக்கு இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த மாதிரி அவர் சம்பாதிச்சது எல்லாமே அவங்க ஒய்ஃபோடது. அவர் வந்து பெருசாக எதுவுமே சம்பாதிக்கல. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து அவர் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அந்த தண்ணி அடிக்கிற பழக்கத்தை அவர் வீட்டுக்குள்ள அவர் மட்டும் அடிச்சுட்டு அந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தா அது வீட்டில் என்ன நடக்குதுன்ற ஒரு விஷயம் வந்து ஊருக்கே தெரிஞ்சிருக்காது, அத்தனை பசங்கள் தெரிஞ்சிருக்காது. ஸோ இதேமாரி இந்த பசங்கள்கிட்ட வந்து ஒரு கரெக்டான ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணி தான் அந்த பசங்க முன்னாடி வந்து நல்லா ரெஸ்பெக்டபுளாக இருந்திருக்க முடியும். அதனால் வந்து நான் என்றைக்குமே வந்து காசு கொடுத்து மற்றவங்களுக்கும் இந்த தண்ணி வாங்கி தருது, தம்மு வாங்கி தருது இதை செஞ்சதே கிடையாது. ஸ்கூல் டேஸ், காலேஜ் டேஸ்லேருந்து நானும் அதை செய்ய மாட்டேன். டோட்டலர் இருக்கிறது வந்து ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் வந்து என்னோட நிதானத்தை என்றைக்குமே நான் இழந்துடக்கூடாது. ஸோ எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ரொம்ப ப்ரிசைஸாக இருக்கணும், ஃபோக்கஸ்டாக இருக்கணும். எனக்கு வந்து நான் செஸ் விளையாடுறப்ப எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா லேசர் ஃபோக்கஸ். எனக்கு அந்த டைமில் வந்து நான் உட்காந்து 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் அந்த கேம் உட்காந்து நான் விளையாடுறேன். கன்சிஸ்டண்ட்டாக அந்த இடத்த கூட எந்திரிக்காமல் அந்த 100% என்னோட ஃபோக்கஸ் அதில் மட்டும் இருக்கிறது வந்து எனக்கு ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த டைமில் வந்து ஐ வாஸ் லிட்ரலி அன்பீட்டபிள். எனக்கு கரெக்டான ஒரு ஸ்டெப்ஸ், ஒரு கரெக்டான கோச்சிங் இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஐ வுட் ஹவ் டன் ரியலி வெல் இன் செஸ். பட் அதனால வந்து என்னோட நிதானத்தை இழக்கிறதுக்கு நானே காசு கொடுக்க மாட்டேன் ஃபர்ஸ்ட். அண்ட் செகண்ட் வந்து இந்த ரீப்போ ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நான் வாங்க மாட்டேன். ரீப்போ ப்ராப்பர்ட்டிஸ்ன்றது இந்த வீடு வந்து ஏலத்துக்கு வரும், சம்டைம்ஸ் வந்து ஜப்தி ஆகிட்டு ஏலத்துக்கு வரும். அந்த வீடு வந்து நான் போய் வாங்க மாட்டேன். ஸோ இது வந்து ஆஸ்திரேலியா வந்த புதுசில் வந்து நான் உலகங்களில் இருந்தப்பையும் சரி, அதுக்கப்புறம் நார்த் சிட்னியில் இருந்தப்பையும் சரி, அந்த டைமில் வந்து போய் பார்ப்பேன் அந்த ஆக்ஷன் எப்படி நடக்குது அந்த மாதிரிலாம் பார்க்குறப்ப பேக் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் அந்த ப்ராப்பர்ட்டி நான் வாங்கலை. எனக்கு அப்போ வந்து சரி விலை நல்லா இருக்கு, எல்லாம் ஓகே. பட் எனக்கு ஜென்ரலாக அந்த ஆக்ஷன்லாம் அந்த அளவுக்கு
வந்து ப்ராப்பர்ட்டி மேலே ஜென்ரல் ரியல் எஸ்டேட் மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதனால் நம்ம அதை பற்றி ரொம்ப பெருசாக கீனாக பார்க்கல. பட் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ஆகிட்டு ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 2014-13 அந்த டைமில் வந்து வேற ஒரு இடத்துல இருக்கிறான், கேமரான்னு ஒரு இடத்துல இருக்கிறான். அங்கே வந்து என் வீட்டில் வந்து எங்களோட அப்பார்ட்மெண்ட்டில் இன்னொருத்தர் இருக்கிறாரு. அண்ட் அவர் வந்து அவரோட ரீப்போ கதையை சொல்கிறாரு. ஸோ எப்படி வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு நல்ல ஹாப்பிலி ஃபேமிலியாக இருந்து அவருக்கு வந்து 3 பசங்க, ஒரு 2 பசங்க ஒரு பொண்ணு அந்த மாதிரி வந்து, அண்ட் ஒரு நல்ல ஃபேமிலியாக இருந்து ஜஸ்ட் ஏதோ ஒரு சம் விஷயத்தினால பிஸ்னஸ் போய் ஏதோ ஒரு ஆகி அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டெபிலிட்டியில் போய் வீடு வந்து பேங்க் வந்து ரீப்ரோசஸ் பண்ணிடுச்சு. ரீப்ரோசஸ்னால் என்னென்னா, நீங்கள் வந்து 4-5 வருஷம் வந்து இஎம்ஐ கட்டியிருப்பீங்க, 10 வருஷம் கூட கட்டியிருப்பீங்க. ஒரு 5-6 மாதம் உங்களால் கட்ட முடியல அப்படின்னா பேங்க் வந்து அந்த வீட்டை எடுத்துக்கும். ஸோ அப்படி எடுத்துக்கிச்சு அப்படின்னு இருந்துச்சுன்னா பிரிட்டி மச் இட்ஸ் கான். அது ஆக்ஷனுக்கு போயிடும், அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஸோ அதை யோசிச்சு பாருங்களேன். இந்த வீட்டில் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமாக இருக்கிறேன். என் பசங்க வந்து மழலையாக பேசி ஆரம்பிச்சதுலேருந்து தெளிவாக பேசுகிற அந்த ஒரு என்டையர் போர்ஷனை வந்து இந்த வீட்டுக்குள்ளார நான் வந்து பார்த்துருக்குறேன். ஸோ என்னோட மெமரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நான் வெறுமனையாக வந்து இந்த மனுஷங்களை மட்டும் நான் பார்க்க மாட்டேன். ஸோ அந்த மனுஷங்க கூட வந்து இந்த வீட்டோட கலரு, வால் பெயிண்ட்டு, ஃப்ளோரு, இந்த வீட்டை சுற்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெமரிஸில் வந்து இந்த வீடுமே வந்து ஒரு மனுஷன் மாதிரி தான். என் கூடவே ட்ராவல் பண்ண ஒரு விஷயம். அந்த வீடு எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களே யோசிச்சு பாருங்கள். நீங்கள் வந்து நிறைய நேரம் நம்ம நிறைய பேர் கேள்விப்படுற ஒரு விஷயம் தான். படையப்பா படத்தில் வந்து சிவாஜி வந்து அந்த தூணை கட்டி பிடிக்கிறதுன்றது வந்து ஏன் அது அவ்வளோ எமோஷனலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்து அவர் இந்த வீட்டில் வளர்ந்ததா அந்த கேரக்டரை காட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ஒரு வீட்டில் வந்து வளர்றது, அந்த வீட்டோட மெமரிஸ் எல்லாமே வந்து அந்த வீடு தான் பேங்க், அந்த மெமரிக்கு ஒரு பேங்க். நீங்கள் வந்து நாளைக்கு வந்து வேறு எத்தனை வீடு எவ்வளோ பணக்காரன் ஆகி என்ன ஆனாலும் சரி, நீங்கள் ஃபஸ்ட்டு இருந்த ஒரு வீடு, சின்ன வயசில் உங்கள் அப்பா அம்மா கூட இருந்த ஒரு பர்டிகுலர் போர்ஷன் ஆஃப் த வீடு நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் பிகம்ஸ் வெரி எமோஷனல். ஸோ அப்படிப்பட்ட மெமரிஸ்லாம் பில்ட் பண்ண ஒரு ப்ராப்பர்ட்டி. என்னோட கஷ்ட காலமோ என்னோட போதாத காலமோ இந்த வீடு வந்து பேங்க் எடுத்துக்கிச்சு. அந்த வீட்டு வந்து அந்த பிள்ளைங்க வந்து அந்த வீட்டை விட்டு போகிறப்ப அதுக்கப்புறம் அவங்க லைஃப் என்ன ஆகுது அது வேறு விஷயம். பட் அந்த வீட்டை வந்து விட்டு போகிறப்பன்றது வந்து விரும்பி போகல, வேறு வழி இல்லாமல் போகிறாங்க. ஸோ அப்போ வந்து எவ்வளோ கஷ்டத்தில் அவங்க போயிருப்பாங்க. அந்த குழந்தைங்களுக்குலாம் எவ்வளோ அந்த விவரம் கூட புரிஞ்சிருக்காது இல்லை. அந்த மாதிரி ஒரு எத்தனையோ வீட்டில் அந்த மாதிரி ரீப்ரோசஸ் பேங்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து அந்த வீடை வந்து நான் வாங்கிட்டு அந்த வீட்டில் வந்து என்னோட புது மெமரிஸை நான் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது வந்து என்னால் ஒத்துக்கவே முடியாது. ஏன்னா அந்த வீட்டில் என் குழந்தைங்க மாதிரியே வந்து இதுக்கு முன்னாடி ஒரு குழந்தைங்க இருந்திருக்கு. அந்த குழந்தைங்க வந்து அந்த வீட்டை ரொம்ப லவ் பண்ணியிருக்குங்க. அந்த வீட்டில் ஆசையாக ஓடி விளையாண்டுருக்குங்க, வீட்டில் ஒளிஞ்சு விளையாண்டுருக்குங்க, உட்காந்து சாப்பிட்ருக்குங்க, ஜாலியாக சிரிச்சிருக்குங்க, கொண்டாடி இருக்குங்க, அதெல்லாம் இருந்திருக்கும். அந்த பிள்ளைங்க இன்னும் அதுங்களுக்காக ஏங்கிட்டு இருக்கும். ஸோ அது வந்து அவங்கள்ட்ட பறிக்கப்பட்டிருக்கலாம். மேபி வந்து இது கூட எனக்கு ஆக்சுவலி ஒரு புதுசான விஷயம். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நம்ம வந்து இந்த உலகத்திலே நம்ம என்ன மனுஷனாக பிறந்தனால ஒரு சாபம்னு நினைக்கிறேன். நம்ம உடம்பை வந்து பார்க் பண்ணுறதுக்கு காசு கொடுத்தா தான் பார்க் பண்ண முடியும். வேறு எல்லா மிருகமும் வந்து இந்த உலகத்தில் ரெண்ட் ஃப்ரீயாக இருக்குது. மனுஷன் மட்டும்தான் எங்கே இருந்தாலும் சரி நம்ம உடம்பை ஏதோ ஒரு இடத்துல பார்க் பண்ணுறதுக்கு காசு கொடுத்தாகணும். ஒன்று ஹோட்டலாக இருக்கட்டும், இல்லை ஒரு வீடாக இருக்கட்டும், ஈவன் நீங்கள் யார் கூட ஷேர் பண்ணியிருந்தாலும் சரி அந்த வீட்டுக்கு நீங்கள் ரெண்ட் ஷேர் பண்ணி தான் ஆகணும். ஸோ இது வந்து ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டான ஒரு விஷயம் அது. ஸோ எனக்கு அதனால் வந்து ரீபொசஷன் பண்ண வீடு வந்து நான் என்றைக்குமே வாங்க மாட்டேன். ஸோ அது ஒன்று. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ரீபொசஸ்டு வெஹிக்கிள்ஸ், பைக்காக இருக்கட்டும், காராக இருக்கட்டும். இது வந்து நம்ம இந்த நான் ஸ்கூல் காலேஜ் டேஸ் படிக்கிறப்ப நான் சம்பாதிக்கிறப்ப பைக் வாங்கணுங்கிறப்ப நான் போய் பார்த்தது தான். எனக்கு அதில் எனக்கு அதே மாதிரி தான் எனக்கு அப்போவும் தோணுன ஒரு விஷயம் என்னென்னா, சில பைக்கில் வந்து அவங்க அழகாக ஸ்டிக்கரிங் பண்ணியிருப்பாங்க, சாமி ஃபோட்டோ ஒட்டியிருப்பாங்க, அந்த பைக் அழகாக க்ளீன் பண்ணியிருக்கிறதுலாம் நம்மளுக்கு தெரியும், எக்ஸ்ட்ரா அட்டாச்மெண்ட்டு அக்சசரிஸ் போட்டதெல்லாம் தெரியும். ஸோ அந்தமாதிரி ஆசையாக இருக்கிற பைக் வந்து ரீபொசஸ்டு பைக்குன்றதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கொடுக்குறப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை எடுத்து ஓட்டுறது, அது வந்து கம்மியாக காசு கிடைக்குது அப்படின்றதுக்காக எடுத்து ஓட்டுறது, அது வந்து இட்ஸ் நாட் மை ஃபேவரட். அதேமாரி எந்த பொருளுமே வந்து எனக்கு ஹாப்பினஸ் கொடுக்காம மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறது மட்டும்தான் அப்படின்றதுனால எந்த ஒரு பொருளும் வாங்க மாட்டேன். எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் அதில் ஒரு ஹாப்பினஸ் இருக்கணும், எனக்கு ஏதாவது ஒரு யூஸ் இருக்கணும். எக்ஸ்பென்சிவாக எனக்கு வாட்ச் நான் வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த வாட்ச் வந்து நான் சொல்லுவேன், அந்த மாதிரி மீட்டிங் போகிறப்ப வந்து அந்த வாட்ச் நான் கட்டிட்டு போவேன். ஒரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிளைண்ட் நம்மளை பார்க்குறாங்க, அவங்க பார்க்குறப்ப வந்து ஓகே இவன் கையில் இருக்கிற வாட்ச் வந்து 3 லட்ச ரூபா ஒருத்தான வாட்ச் கட்டியிருக்கான் அப்படின்னா இவனுக்கு வந்து வீட்டு வாடகை எல்லா செலவும் போய் இவனுக்கு ஃபேமிலி கொடுக்க வேண்டிய காசு எல்லாத்தையும் கொடுத்து இவன் பிஸ்னஸ்க்கு பே பண்ணுறது எல்லாத்தையும் பே பண்ணி இவன் கையில் எக்ஸ்ட்ரா காசு இருந்திருக்கு, அந்த காசில் வந்து இவன் வாங்கியிருக்கான் அப்படின்னா இவன் எவ்வளோ ஏர்ன் பண்ணுவான் அப்படின்ற கால்குலேஷன் வந்து அந்த கிளைண்ட் போடுவாங்க. ஸோ அந்த கிளைண்ட் அதை போடுறப்ப ஓகே இவன் இவ்வளோ ஏர்ன் பண்ணுறான் அப்படின்னா இவன் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறான், அப்போனா நம்ம ப்ராஜெக்ட்டை இந்தமாரி எத்தனை பேர் இவனை நம்பி ப்ராஜெக்ட் கொடுத்துருப்பாங்க, அந்த ப்ராஜெக்ட்டில் இவன் சக்ஸஸ்ஃபுல்லாக டெலிவர் பண்ணாதான் இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியும் அப்படின்றத வந்து நம்ம இண்டிகேட் பண்ணுறதுக்கான ஒரு டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு நான் யாருமே ஒரு போட்டிருப்பேன். வாட்ச் இஸ் டிக்கெட்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பொருள் வாங்குறப்ப அந்த பொருள் வந்து எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், அண்ட் இல்லைனா அந்த பொருள் எனக்கு ஹாப்பினஸ் கொடுக்கணும். ஸோ எனக்கு கார் ரொம்ப பிடிக்கும், அதுக்கு ஆசைக்கு ஒரு ஜாகுவார் கார் வாங்கினேன். ஸோ அதேமாரி எனக்கு பைக்ஸ் ரொம்ப பிடிக்கும், அண்ட் பைக் எப்பவும் இருக்கும், அண்ட் எப்போவுமே ஒரு பைக் இருக்கும். ஸோ இப்போ வச்சிருக்கிறேன், BMW வச்சிருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வந்து அது ஆசையும் கொடுக்காம எனக்கு அதனால வந்து ஒரு வேல்யூவும் இல்லாமல்
சும்மா வெறுமனையாக மற்றவங்களை மட்டும் இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பொருளும் இது வரைக்கும் வாங்கினதில்ல. அதுக்கப்புறம் வந்து எந்த பொருளுமே வந்து எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பேட் ஹேபிட்டை கிரியேட் பண்ணக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு நான் அந்த மாதிரி வாங்கின ஒரே ஒரு பொருள் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 5-7-10 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினது வந்து ஏஜ் ஆஃப் எம்பையர்ஸ் ஒரு கேம். எனக்கு பேட் ஹேபிட்னு சொல்ல மாட்டேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் என்னென்னா நிறைய டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால் அதுக்கப்புறத்துலேருந்து எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் வாங்கினதில்லை. ஸோ டியோப்ளோன்னு சொல்லிட்டு ஒரு கேம் வாங்கினேன், ஆனால் அது அந்த அளவுக்கு அடிக்டிவாலாம் இல்லை. அதை நான் அப்பப்போ அன்இன்ஸ்டால் பண்ணுவேன், இப்போயாவது தான் விளையாடுவேன். ஸோ அதனால் அது ஓகே. மற்றபடி வந்து எனக்கு ஒரு காசு கொடுத்து வாங்குறது என்னோட டைமை வேஸ்ட் பண்ணுதோ இல்லை வந்து எனக்கு ஒரு பேட் ஹேபிட்டை கொடுக்குதோ அப்படின்னா அந்த மாதிரி பொருள் நான் வாங்கவே மாட்டேன். அதுக்கெலாம் டெம்ப்டும் ஆக மாட்டேன். ஸோ இதெல்லாம் தான் கைஸ். ஸோ இந்தமாரி ஒரு சில பொருட்கள் நான் ஏன் வாங்க மாட்டேன்றதுக்கு ரீசன் இதுதான். ஸோ உங்களுக்கு அதேமாரி என்னென்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங் டு ரீட். அண்ட் ஆல்சோ நீங்கள் எதுக்காக வாங்க மாட்டீங்கன்ற ரீசனையும் போடுங்க. ஸோ அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். ஓகே, உங்களுக்கு கேட்ச் பண்ண another video guys and thank you so much for all the love and support. வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.